वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः லோகத்ரயேப்யப்ரதிம இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव.
ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த பரத்வத்தை பார்த்து அர்ஜுனன் கொஞ்சம் நடுங்கி போயிட்டான்றதை நாம் பார்த்துட்டு இருக்கோம். பலவிதமாக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறான். பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கீழே நடந்த அந்த ஞாபகம்லாம் அவனுக்கு வருது, நடந்த விஷயங்கள்லாம் வருது அவனுக்கு. கிருஷ்ணனிடத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தது, அவனை உதைச்சது, கட்டினது, அடித்தது, கேலி பண்ணது, 10 பேர் இருக்கிற டீஸ் பண்ணது, இப்படிலாம் நினச்சி அர்ஜுனனுக்கு இப்போ ஒரு பயமே வந்துருத்துன்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய விஷயம். அம்மான் அழிப்பிறான் அவனை விடத்தான் யானார் என்று ஆழ்வார் கேட்பார். அந்த பெருமாளை நினச்சி பார்த்தா அவனுடைய மேன்மை எத்தகையது. அம்மான் அழிப்பிறான் அவன் யார், யானை விடத்தான் அவன் எங்கே, அவனுடையதான லெவல் என்ன சுவாமி, அவனுடையதான ஹைட் என்ன லெவலில் இருக்குது, நான் எப்படி இருக்கேன் அதை யோசிக்கச்சா அவன் விடத்தான் யானார். ஏணி வச்சா கூட எட்டாதுன்றா பாருங்க, அந்த மாதிரி லெவலில் இருக்கும். நம்ம சௌலபியம் ஆழ்வார் எளிவரும் இயல்பினன், ரொம்ப இறங்கிட்டான் பெருமாள். அப்படியே அட்டகாசமாக அப்படி இறங்கி வந்து இப்போ சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சாரதி ஜஸ்ட்டு ஒரு டிரைவர் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட்ஸ், அவனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி, கெப்பாசிட்டி என்ன இருக்கும். பட் இவன் பண்ணுற காரியம்லாம் என்ன, கிருஷ்ணன் பண்ணுற காரியம்லாம் எப்படி இருக்குது. நடுங்கி போயிட்டான் அர்ஜுனன். நடுங்கி போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், அபச்சாரப்பட்டுவிட்டேன், என்ன பொறுத்துள்ள வேண்டும்னா ஏப்பா என்ன பொறுத்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டா போருமா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுறது, அதுக்கப்புறம் என்ன பொறுத்துக்கோன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சரிப்பட்டு வரும்? நீ எப்படி நான் உன்னுடைய பிழைகளை பொறுத்துக்கொள்வேன் என்பதாக தீர்மானித்தாய்? ப்ராப்ளம். அழகாக கிருஷ்ணன் கேட்டான், நான் உன்னுடைய பிழைகளை பொறுத்துக்கொள்வேன் என்று நீ எப்படி தீர்மானித்தாய்? தப்பு இல்லையாத? ஆகையால் ஒன்று பண்ணு, நீ எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்கிட்ட வராது, என்னை விட்டுடு. நானும் கொஞ்சம் பொறுத்து தான் பார்த்தேன், பட் ஒரு எக்ஸ்ட்ரீமே போயிட்டு இருக்க, பாட்டுக்கு லெவலே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதனால் வாண்டாம்ப்பா, இனிமேல் சரிப்பட்டு வராது. நீ பாட்டுக்கு உன் காரியத்தை பாரு, நான் என் காரியத்தை பார்க்குறேன். நீ வேறு யாருக்கிட்டேன்னு போய் விழு. உனக்கு பயமாக இருந்ததுன்னா என்கிட்ட வராத. அடுத்தது நீ பண்ணின தவறுகள்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, மைண்டில் செட் ஆகிடுத்தோ இல்லையோ, அதனால் நீ போய் இன்னொருத்தர் காலில் விழுதுக்கோ என்று எம்பெருமான் சொல்வதாக நினைத்து அர்ஜுனன் அதற்கு பதில் சொல்கிறான். இதெல்லாம் வியாக்கியானத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஸ்லோகத்துக்கும் சங்கத்தின்னு சொல்லுவான். சங்கத்தின்னு அந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்றத பார்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை நாம் கொடுக்கணும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்ற சம்பந்தத்தை நாம் எப்படி அறிய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பொறுத்தரல வேண்டும்னா நான் ஏன் பொறுத்துக்கணும்? எனக்கு என்ன தள்ள எழுத்தா? திருப்பி நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருப்ப, ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிகிட்டே இருப்ப, கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் சுவாமி பொறுத்துக்கோன்னு சும்மா கை கூப்பிட்டு போயிடுவியா? அதெல்லாம் முடியாதுப்பா, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ போய் யாரையா பார்த்துக்கோ என்று பெருமாள் சொன்னானோ. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான். ஹே அப்பிரதிம பிரபாவ, அப்பிரதிம வீரன் பெருமாள், தோளார தனி வீரன், அப்பிரதிம பிரபாவ, அளவற்றதான, அப்பிரதிமம்னு அர்த்தம் எல்லையற்றதான திருக்கல்யாண குணங்களை உடையவனே. சராச்சரஸ்ய, சராச்சரம்னு அர்த்தம் சராச்சராத்மகமான இந்த பிரபஞ்சம். சரம் அச்சரம். சரம்னா ஜங்கமம், மொபிலிட்டியில் இருக்கிறது. அச்சரம்னா ஸ்தாவரம், மொபிலிட்டி கிடையாது, மொபிலிட்டியே கிடையாது, மூவிங்கே கிடையாது. அதனால் ஸ்தாவரம்னு சொல்லுவான். தமிழில் தாவரம்னு நாம் சொல்கிறோம். பாருங்கோ, இதெல்லாம் ஒன்று பல மொழிகள் இருக்குது. இந்த ரீஜனல் லாங்குவேஜ் சொல்கிறோம். பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்குள்ள பல விஷயங்களில் ஒற்றுமை இருக்குது. நாம் விரும்ப மொழியினால் நாம் பிரிந்து விடக்கூடாது. மொழியை வச்சுட்டு நாம் முடிக்கணும். அதுவும் நமக்கு தாய்மொழின்னு சொல்லிக்கிற மொழியை கூட நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கலை. இப்போ நாம் பேசக்கூடிய தமிழ் சரியான தமிழா யோசிச்சு பாருங்க. நாம் பேசுகிறது தங்கிலீஷு, தமிழையும் இங்கிலீஷு அங்கங்கே பேசி கலந்துக்கிறோம், மற்ற பாஷைகளில் நிறுத்துக்கிறோம். அந்த காலத்தில் பைந்தமிழ் பாசுரங்களை இயற்றியவர்கள் கூட பல வார்த்தைகளை பல மொழிகளிலிருந்து தான் எடுத்திருக்கிறார்கள். இப்போ திவ்யதேசம்ன்றதான ஒரு வார்த்தையை நாம் யூஸ் பண்ணால், திவ்யதேசம்ன்றதான வார்த்தையே சம்ஸ்கிருதம் தானே, தமிழ் இல்லையே. திவ்யதேசங்கள் அப்படின்னு சொன்னாது, ஏன் தமிழ் இல்லையே, சம்ஸ்கிருதம் தானே. அப்படி சொல்லிட்டா என்ன தப்பு வந்துடுது? மொழின்றது கம்யூனிகேஷனுக்கோசரம் தானே தவிர்த்து ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறதுக்கா? மொழியினால் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறதுக்கா? கம்யூனிகேஷனுக்காகத்தானே. இப்போ ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்கள். நம்ம தமிழ் பேசுகிறோம், சென்னையில் இருக்கிற தமிழ் ஒரு மாதிரி பேசலாம், மதுரையில் இருக்கிறோம் ஒரு தமிழ் பேசலாம், திருநெல்வேலியில் இருக்கிறோம் ஒரு தமிழ் பேசலாம், திருச்சியில் இருக்கிறோம் ஒரு தமிழ் பேசலாம், கோயம்புத்தூரில் இருக்கிறோம் ஒரு தமிழ் பேசலாம். இருக்கு இல்லையா? டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, நாம் பார்க்குறோம்ல. தமிழ் தானே, 4 ஏரியாக்குள்ளே நாம் வெவ்வேறு விதமாக நம்முடைய ஸ்லாங்கு மாறுறது.
தமிழ் நாம பேசச்சே மாறுறது. மாடுகள் எடுத்துக்கோங்களேன், ஆடுகள் எடுத்துக்கோங்களேன். கோயம்புத்தூர் மாடு வேறு விதமாக மானு கத்துறதா, மெட்ராஸ் மாடு ஒரு விதமாக மானு கத்துறதா, கோயம்புத்தூர் ஆடு ஒரு விதமாக ஆணு கத்துறதா, மேனு கத்துறதா, இல்லைனா நாமக்கல் ஆடு ஒரு விதமாக மேனு கத்துறதா? இந்த பேச ஆரம்பித்ததுனால நமக்கு வரக்கூடியதான பிரச்சனைகள் பாருங்க. அதை நாம் சரியாக பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமே தவிர்த்து அதை வச்சுட்டு நாம் கொடி தூக்கிட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளே என்ன இருக்குது, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக சகஜமாக இந்த மொழிகளை ஆதரித்து அதனுடையதான சுவையை அனுபவித்து அதில் இருக்கக்கூடிய இலக்கிய சுவைகளை நாம் ஆராய்ந்து ரசிக்கணுமே தவிர்த்து மொழியினாலே நாம் நம்மை பிரித்து கொண்டு நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அல்ல அப்பிரதிம பிரபாவ சராச்சரஸ்ய அப்படின்னா அர்த்தம் ஸ்தாவராத்மகமான இந்த பிரபஞ்சம், ஜங்கமாத்மகமான இந்த பிரபஞ்சம், இந்த அஸ்ய லோகஸ்ய இந்த உலகத்திற்கு தொம் பிதாசி, நீ தந்தையாக இருக்கிறாய். நான் இப்போ ஏன் நான் உங்ககிட்ட வரணும், நான் ஏன் உன்னையே டிபெண்ட் பண்ணியிருக்கணும், உன்னையே நான் ஏன் திருப்பி திருப்பி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கேட்டால் பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய. அடுத்தது தொமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரியான். இங்கே பூஜ்யஸ்ச நீ பூஜிக்கத்தக்கவனான குருவாக இருக்கிறாய். குருவை நாம் பூஜிக்கணுமே, குருவை பூஜிக்க வேண்டும். குருவை பூஜிக்க மறந்தேனோ பரதாழ்வான் பிரதிஜை பண்றான். எத்தனையோ விதமான பாபங்கள், ராமபிரான் காட்டுக்கு சென்றதற்கு நான் காரணமாய் அமைந்தேனேயானால் எனக்கு இந்த பாபங்கள்லாம் வரட்டும். என்ன பாபம்? குருவை ஒருவன் வணங்குவதற்கு கூசி நின்றான். தன்னுடைய குருநாதர் வர அவர் விழுந்து சேவிப்பதற்கு யோசிக்கலாம். குருவை வணங்குவதற்கு கூசி நின்றேனோன்னு. அதில் குரு நீ லோகத்திற்கு குரு ரசி கதிஷ்சாசி ஜெகதாம், நீ குருவாகவும் கதியாகவும் இருக்கிறாய். குரு ரசி கதிஷ்சாசி ஜெகதாம், ஜகத்திற்கு கதி பரமாத்மா தான் கதி, கிருஷ்ணன் தான் கதி. ஆனால் கிருஷ்ணன் தான் குரு அப்படின்னு சொல்கிறார். குரு அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம்? லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் எம்பெருமானிடமிருந்து தொடங்குகிறது இந்த சம்பிரதாயம். பெருமாள் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணார், பிராட்டி விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணார், விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணார், நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு யோகதசையில் உபதேசம் பண்ணார். இப்படியாக அவர் மூலமாக நமக்கு சம்பிரதாயமானது ஏற்பட்டது. ஆபகவத்தா பிரதிதா மனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே என்பார் சுவாமி வேதாந்த தேசிகன். எம்பெருமான் வரையிலும் இந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். ஸ்ரீதராயை நமஹா, ஸ்ரீயை நமஹா, விஸ்வக்சேனாயை நமஹா, வகுளபூஷண மகா குரவே நமஹா, ஸ்ரீமன் நாதமுனியே நமஹா அப்படின்னு வரிசையாக நம்ம சொல்லிட்டே வருவோம். இப்படி ஆரோகண கிரமம் அவரோகண கிரமம்ன்றது பெரியோர்கள் சொல்வார்கள். அதாவது ஏறு வரிசையிலையும் நாம் குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணணும், இறங்கு வரிசையிலையும் குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணணும். இப்போ இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதம பிரவர்த்தகன் யார் அப்படி கேட்டால் குரு. குருபியா தத் குருபியஸ்ச நமோவாகமதீமகே விரணீமகே ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம் பதி என்பதாக அதை சொல்கிறோம். குருபியஸ் தத் குருபியஸ்ச, குருக்கள்னு நம்முடைய ஆச்சாரியர்களை தாண்டி தாண்டி அவர்களுக்கு முன்னாடி போனால் கடைசியில் எங்கே போய் நிற்கிறது? சர்வேஸ்வரனான பரமாத்மாவிடத்தில் போய் நிற்கிறது. சர்வலோக சரண்யன்னு சொல்கிறோமோ நீ பகவானை, சர்வலோக சரண்யன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பகவான் இடத்துல போய் நிற்கிறது. அவன் தான் எல்லாவற்றுக்கும் பிரதம குரு. அவன்கிட்ட இருந்தால் ஆத்யம் குரும் குரு பரம்பரையாதிகம்யம். சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகை என்னும் ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்யும் பொழுது ஆத்யம் குரும், முதலில் நாம் வணங்க வேண்டிய குரு யாருன்னா எம்பெருமான் தான். அதனால் கிருஷ்ணானி தான் குரு. இப்போ அர்ஜுனுக்கு தத்துவோபதேசம் பண்ணுறதுனால அர்ஜுனுக்கு அந்த குருன்றதான கான்செப்ட் பிரத்யட்சமாக புரியுது. அதனால்தான் பகவானுக்கு கீதாச்சாரியன் என்று பெயராயிற்று. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு என்ன திருநாமம்? கீதாச்சாரியன் என்று திருநாமம். கீதையை உபதேசம் பண்ணினவன் இல்லையா? பிதாசி குருரசி கதிஷ்சாசி ஜெகதாம், பிதாவா இருக்க, குருவா இருக்க, கதியாவும் இருக்க. குருர் கரியான் பூஜ்யா, மிகச்சிறப்பு வாய்ந்தவனாக பூஜிக்கத்தக்க குருவாய் விளங்குகிறாய். லோகத்திலேயே அபி, இந்த 3 உலகங்களிலும், எந்த 3 லோகம்ன்றது உபலட்சணம், 14 லோகங்கள் நாம் அர்த்தப்படுகிறோம். இந்த லோகங்களில் தொதன்யோ ந சமோஸ்தி அபியதிகஷ்ச குதஹா, உனக்கு சமமானவனும் எவனும் இல்லை, உனக்கு மேம்பட்டவன் எப்படி இருக்க முடியும்? உனக்கு சமமானவனே ஒருவன் இல்லை. பகவானே, உனக்கு சமமானவனே உலகத்தில் யாரும் இல்லை என்றால் உனக்கு மேம்பட்டவன் யார் இருக்க முடியும்?
உனக்கு மேம்பட்டவனை யார் பார்க்க முடியும்? நதத் சமபியதி கஷ்ட திருஷ்யதே. அவனுக்கு சமமானதும் கிடையாது, அவனுக்கு மேம்பட்டவன் கிடையாது. ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா. தன்னொப்பார் இல்லொப்பல், தானே தனக்கு ஒத்தவன் இல்லை. அருளாளன் தாமெனினும் தமக்கொவ்வாரே என்பார் சுவாமி வேதாந்த ரிஷிகன். நதத் சமபியதி கஷ்ட திருஷ்யதே. அப்பிரதிம பிரபாவ. அதனால தான் அவனுக்கு என்ன பேரு? அப்பிரதிம பிரபாவ. ஈக்குவலைசேஷனே கிடையாது. அந்த ஈக்குவல் ரேங்கில் சொல்லவே முடியாது. எப்படி சொல்றது? எதை வச்சு சொல்றது? எதை சொன்னாலும் அது அவனுக்கு ஈடு ஆகாது, அது அவனிடத்துல போய் சேராது, அது அவனுக்கு பொருத்தமுடையதாக ஒரு பொழுதும் ஏற்படாது. இது விசேஷமாக நம்ம அர்த்தம் பார்த்தோம்னு சொன்னால், அந்த மகாவிஷ்ணு ஒருவன் தான் சர்வலோகங்களுக்கும் நிருபாதிக பிதா ஆச்சாரியன். இப்போ நான் என்ன கேள்வி வந்ததுங்க? நீ என்ன மன்னிச்சுக்கோன்னு இதையே சொல்லிட்டு என்கிட்ட. நான் எதுக்கு ஒன்று மன்னிக்கணும்? பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிகிட்டே இருப்ப. நான் உன்னை மன்னிக்கணும் எனக்கு மட்டும் தான் நீ கொடுத்துட்டுப்பியா அசைன்மெண்ட்டு? சரி, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் உன்னை மன்னிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. உனக்கு வேணும்னா நீ இன்னொருத்தர் காலில் போய் விழுந்து சரணாகதி பண்ணி, என்கிட்ட வரவே வராது என்று கிருஷ்ணன் சொல்வதாக கொண்டு அதற்கு அர்ஜுனன், நீ பிதாவாகவும் இருக்கிறாய், குருவாகவும் இருக்கிறாய். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் மீ. இந்த லோகங்கள் எல்லாம் யாரை கதியாய் உடையது? உன்னை ஒருவனையே கதியாக உடையதாக இருக்கிறது. நீ ஒருவன் தான் கதி இந்த லோகங்களுக்கு. அப்படி இருக்கச்சே அந்த லோகங்களை நல்லா கவனிக்கணும். இந்த லோகங்களுக்கு குருவாகவும் ஆச்சாரியனாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய உன்னை தவிர்த்து நான் வேறு யார்கிட்ட போக முடியும்? அதனால் அவன் அப்பிரதிம பிரபாவன். இதனாலேயே அவனுக்கு அப்பிரதிம பிரபாவத்துவம் என்பது நிரூபிதமாகிறது. நிருபாதிக்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு தந்தையார் இருக்க. பாகவதத்தில் மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று வரும். சித்திரசேனன் ஒரு ராஜா. அந்த கதை ரொம்ப விசாலமாக போகிறது. நம்ம ரொம்ப அதில் ஒரு கண்டென்ட்டை மட்டும் பார்க்கலாம். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாள் புள்ள பாக்கியம் இல்லை. ஒரு மகரிஷியை பிரார்த்தித்தால் அவர் குழந்தை பாக்கியம் அவனுக்கு கொடுத்தார். குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப நாள் ஜீவிக்காது என்று மகரிஷி ஏற்கனவே சொல்லிட்டார். குழந்தை பிறந்தா போருன்றதான ஆசையில் இருந்தவனுக்கு சரி என்ன இப்போ குழந்தை பிறந்துக்கிட்ட அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்துட்டான். அப்புறம் அந்த குழந்தை இறந்து விட்டது. ஓன்னு கதறி அழுதுன்னு இருக்கான். அந்த சமயத்தில் நாரதரும் பர்வதரும் வரா. வந்து அவங்ககிட்ட பேசுகிறான். எப்பயோ நான் சொல்லணும் இல்லையோ உங்ககிட்ட, அந்த குழந்தை நான் பிழைக்காது தெரியுமே. ஐயோ, எனக்கு எப்படியா அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் பிழைக்க வச்சு காமிக்கலாம், ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். சரி, அரசன் இவ்வளவு பிரார்த்திக்கிறானேன்றதுக்கோசரம் அந்த குழந்தைய மறுபடியும் உயிர் பிழைக்க வைத்தார்கள். தபோதனர்கள் அவளுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அந்த குழந்தைய மறுபடியும் உயிர் பிழைக்க வைத்தார்கள். குழந்தை உயிர் பிழைச்சது. இவன் ஓடி போய் பாசத்தோட அப்பா குழந்தாய் அப்படின்னோடனே அந்த குழந்தை சொல்லிட்டு, நில், யார் நீந்து? என்ன தெரியலையாப்பா, நான் தான் அவனுடைய தகப்பனார். என்னுடைய தகப்பனார் போன ஜென்மாவில். இப்போ நான் இன்னொருத்தருக்கு பிள்ளையாக பிறந்துட்டேன், அல்லது இன்னொருத்தருக்கு தகப்பனாராக நான் இருக்கேன். அப்படி இருக்கச்சு நீ அங்கேயும் உறவு சொல்லின்னு வராது. நான் போன தேகத்தில் இருந்தேன். அந்த தேகத்தில் இருந்துச்சே எனக்கும் உறவு இருந்தது, உண்மைதான். அந்த கர்மா எனக்கும் முடிஞ்சு போச்சு, உனக்கும் முடிஞ்சு போச்சு. அந்த தேகத்தோடு நான் உனக்கு பிள்ளையாக பிறந்த பொழுது நீ எனக்கு தந்தையானாய், நான் உனக்கு மகனானேன். இப்பொழுது நான் அந்த தேகத்தை விட்டேன். வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி என்று கீழே பார்த்தோம் நாம் 2ஆம் அத்தியாயத்தில். கிழிந்த வஸ்திரத்தை விடுத்து மறுபடியும் புதியதான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வதைப் போல ஜீவாத்மாவானவன் ஜீரணமான தன்னுடைய தேகத்தை விடுத்து மற்றொரு தேகத்தை அடைகிறான் என்று காண்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் வேதாந்தம்னு நினச்சிக்காதீங்க. வைராக்கியத்தை நமக்கு பதே உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். நம்ம யோசிக்க நமக்கு நன்னா இந்த விஷயங்களில் வைராக்கியமானது விருத்தி ஆகணும். அதை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம அவசரப்படக்கூடாது. இன்னொன்று, வைராக்கியம் வந்துட போகிறதுன்றதுக்கோசரம் சில பேர் பயப்படுவா. அதுவும் தப்பு தான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வைராக்கியமானது நன்னா அபிவிருத்தி ஆகணும். இந்த வைராக்கியம்ன்றது அதற்காகத்தான் கீதை முதலான உபன்யாசங்களை கேட்கணுமே தவிர்த்து வைராக்கியம் இல்லாமல் கேட்டு பிரயோஜனம் இல்லை. வைராக்கியம் துளியாவது வரணும், ஏதாவது ஒரு கான்செப்டில் வரணும். அது மாதிரி வரணும். அப்படி தான் நம்ம கேட்கறதுடைய லட்சணமே அதுதான், பிரயோஜனமே அதுதான். ஆகையால் அந்த சித்திரகேது அவன் என்ன பண்ணான், அந்த குழந்தை பிறந்த உடனே அவள் அப்பாவை பார்த்து கேட்டது, நான் அவனுக்கு பிள்ளையே இல்லையாப்பா, போன ஜென்மாவில் தான் அவனுக்கு பிள்ளை, அந்த ஜென்மா முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ டார்ச்சர் பண்ணாது அப்படின்னு. அப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு உண்மை புரிஞ்சுது. அவனுக்கு வைராக்கியம்ன்றது ஏற்பட்டது. அதாவது பகவான் நமக்கு என்ன பண்ணுறான், சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வைராக்கியத்தை உண்டு செய்வதற்காக சில காரியங்களை செய்கிறான். எல்லாம் இருந்த வைராக்கியம் சில பேருக்கு உண்டு,
சில பேருக்கு கஷ்டங்கள் ஏற்பட்ட பிறகு தான் வைராக்கியம் வரும். அது அவரவர்களுடைய கர்மாவின்படி. சிலர் பரமசௌக்கியமாக இருக்கா, அவன் வைராக்கியத்தோடு எப்படி இருக்க முடியும்? நம்ம பார்க்குறோம், இப்போ கூட பார்க்குறோம். கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குதுன்னா அந்த சொத்தெல்லாம் பரித்தியாகம் பண்ணிவிட்டு சிலர் துறவரம் மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி முடியுறது அவளால்? நம்ம கையில் இத்தனைக்கும் ஒன்றுமே கிடையாது, அடுத்த வேளை கஞ்சி கூட வழி இல்லை நமக்கு. ஆனால் வைராக்கியம் வரமாட்டேன்றது. கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு வைராக்கியத்தோடு இருக்கிறவாளை பார்க்குறோம், அடுத்த வேளை கஞ்சிக்கே லாட்ரி அடிக்கிறவனை பார்த்து அவனுக்கு வைராக்கியம் வராமல் இருக்கிறதையும் பார்க்குறோம். இதெல்லாம் கர்மாதீனம். இதுக்கெல்லாம் மறுபடி பகவத்கீதை முதலான இந்த உயர்ந்த கிரந்தங்களை, நூல்களை எல்லாம் மறுபடி நாம் ஆச்சாரியனிடத்தில் வாசிக்கத்தான் கிருஷ்ணனுடைய கிருப்பையினால் நமக்கு வைராக்கியம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் பகவான் எல்லா உலகங்களுக்கும் நிருபாதிக சேஷி, அதான் நிருபாதிக பிதா. அது என்ன அர்த்தம்? இப்போ கர்மாதீனமாக நமக்கு தாய் தந்தையர் அல்லது நாம் ஒருத்தருக்கு தாய் தந்தையராக இருப்பதை போன்று இல்லாமல் அகர்மவஷன் பரமாத்மா, அவனுக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பந்தம் கர்மாதீனமான சம்பந்தம் இல்லை. அவன் சகல லோகங்களுக்கும் தந்தையாகவும் குருவாகவும் இருப்பதினாலே ஏற்பட்டதான சம்பந்தம். லோகத்ரயேபி என்பதாக கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தகம் என்பதாக 3 லோகங்களில் நாம் பார்க்கணும். அது எப்படி அது அப்படி கேட்டால், பூஹு புவஹா சுவஹான்றதான 3 லோகங்களும் அழிந்து பிரம்மாவுடைய ராத்திரியான ஒரு காலம், பிரம்மாவுடைய ராத்திரியான காலத்தில் பூஹு புவஹா சுவஹான்ற 3 லோகங்கள் அழிந்து அப்புறம் பகலில் அது உண்டாகிறதுனால அந்த லோகங்களுக்கு என்ன பேர்? கிருத்தகங்கள்னு பேர். பூஹு புவஹா சுவஹா இருக்க, அதுக்கு கிருத்தகங்கள்னு பேர். அந்த சமயத்தில் மகான்றதான லோகம் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த மகர் லோகத்தில் பிராணி வர்க்கங்கள்லாம் கிடையாது. இப்போ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறா பாருங்கள், போயிட்டு ஆக்சிஜன் இருக்கா, தண்ணீர் இருக்கா, பிராணிகள் உயிர் வாழ்வதற்கு அதில் வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு கேள்விலாம் கேட்டுருக்கா பாருங்க. அதனால் அதில் பிராணி வர்க்கமே கிடையாது. அதில் பிராணி வர்க்கம் இல்லாததுனால அது கிருத்தக அகிருத்தகம் ஆகிடுதா. இப்போ 3 4 ஆகிடுது. அப்புறம் ஜனஹா தபஹா சத்தியம் 4 3 7. அந்த பிராணி வர்க்கங்கள் அந்த லோகங்களில் ஜனஹா தபஹா சத்தியம்ன்றதான அந்த 3 லோகங்களில் அழிவே இல்லாமல் முன் போலவே இருக்கிறதுலாம் அவைகள் அகிருத்தகங்கள் என்பதாக பெயர். கிருத்தகங்கள், கிருத்தகங்கள், அகிருத்தகங்கள் என்பதாக பெயர். புரியுதா? அதனால் லோகத்ரயேபி அப்படின்றது சொன்னான்னு அர்த்தம். இந்த கிருத்தக லோகத்திலையும் சரி, அகிருத்தக லோகத்திலையும் சரி, கிருத்தக லோகத்திலும் சரி, பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் என்பதாக 7 லோகங்கள் இருக்கே. அந்த லோகங்களில் உன் பெருமையை அறிந்தவர்கள் என்பவர்கள் யாரும் கிடையாது. லோகத்ரயே அப்பி அப்பிரதிம பிரபாவ, அப்பிரதிஹத சங்கல்ப விசேஷன், அப்பிரதிமமான் வீரன் அப்படின்னு பேர். தொதன்ய சமஹா இல்லையா? உனக்கு சமமானவன், உனக்கு நீயே நிகரானவன் என்று சொல்லணும். அப்புறம் ஒரு கேள்வி வருது. அதாவது ஹிரண்யகர்பன், சிவன் இது முதலான வாக்கியங்கள் பிரளய காலத்தில் சொல்லப்படுகின்றன. அப்போ ஹிரண்யகர்பன்னா பிரம்மதேவனுக்கு தானே பேர், சிவஹானா பரமசிவனுக்கு தானே பேர் என்று ஒரு கேள்வி வருது. ஹிரண்யகர்ப சமவர்த்ததாக்ரே அப்படின்றதாக சொல்லி சொல்கிறோம். பிரம்மாதான் பிரளய காலத்தில் இருந்தார். ஹிரண்யகர்பா சமவர்த்ததாக்ரே, பிரம்மாதான் பிரளய காலத்தில் இருந்தார். சிவ ஏவ கேவலஹா, சிவன் மட்டும்தான் இருந்தான். இது முதலான அந்த வாக்கியங்கள் இருக்க, அந்த வாக்கியங்களில் இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப சிவசப்தங்கள் நாராயணனையே குறிப்பிடுகின்றன. எப்படி உபனிஷத் காண்பிக்கிறது? ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா. ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா. நாராயணன் மட்டும்தான் இருந்தான், பிரம்மா கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது. சுவாமி முன்னாடி சொன்ன வாக்கியத்திற்கும் இந்த சொன்ன வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹிரண்யகர்ப சமவர்த்ததாகிரன்னு சொல்லப்படுறது, சிவயேவ கைவலகான்னு சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீள்? ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹான்னு சொன்னால் இது பொருந்தலையே, இது ஒட்டலையே, வேறத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம், வேறத்துக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன்றதாக வரும். அப்படி வரும்பொழுது சாட்சாத பியவிரோதம் ஜெய்மினிகி என்று சூத்திரம். வியாசருடைய பிரம்மசூத்திரங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அடிக்கடி இந்த விஷயத்தை கேள்விப்படுறோமோ இல்லையோ. வியாசருடைய பிரம்மசூத்திரங்களில் சாட்சாத பியவிரோதம் ஜெய்மினிகி, சில இடங்களில் சாட்சாத்தாக அந்த சப்தம் பகவானை குறிக்கும், சில சமயத்தில் அந்த சப்தத்தின்
உள்ளர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தோமேனா அதனுடைய உள்ளுரை பொருளாக பகவான் குறிக்கப்படுகிறான். அப்போ ஹிரண்ய கர்ப்பா என்பதனுடையதான எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன் பிரகாரம் பார்த்தா பகவான் மகாவிஷ்ணு. அதே மாதிரி சிவஹா மங்களகரமானவன் என்பதாக சொல்கிறோம்னா அந்த மங்களத்துவன்றது யாருக்கு இருக்கும்? பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. சரியா? ஆகையால் ஹிரண்ய கர்ப்பன் சிவஹா இந்த சப்தங்கள் எல்லாமே காரணவஸ்துவான நிருபாதிக பந்துவான ஸ்ரீமன் நாராயணனையே அவைகள் குறிப்பிடுகின்றன. அது எப்படி? தன் அந்தர்யாமியாக குறிப்பிடப்படுகின்றன. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவஹா ஏகஹா நாராயணஹா. ஆகையால் அவர்கள் எல்லாரும் என்னது? பகவானுக்கு ஷரீரபூதர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷரீரி பாவ சம்பந்தம்னா 2வது அத்தியாயத்திலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. பல முறை திருப்பி இது சொல்லி எடுத்து கீழே 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்தில் இதை பற்றி விஸ்தாரமாக நம்ம பார்த்துருக்கோம். அந்தர்யாமி என்று பரமாத்மாவை நாம் பார்க்கிறோம். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவா ஏகா நாராயணஹா என்றதான வாக்கியம் இருக்கு. அப்போ பிரம்மருத்ராதிகள் யார்? கைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகி நாம் என்னும் பிரமாண பிரகாரம் பார்த்தோம்னா கா என்றால் பிரம்மதேவனுக்கு பேர், ஈஷன்னா பகவானுக்கு பேர், யார்? பரமசிவனுக்கு பேர். கா ப்ளஸ் ஈஷா நா, அதாவது கா என்றதான பிரம்மாவும் ஈஷனாகிய நானும் நாங்கள் இருவரும் எம்பெருமானே உன்னுடைய திருமேனிலிருந்து உண்டானவர்கள் என்பதனாலே கா ப்ளஸ் ஈஷா இஸ் ஈக்குவல் டு கேஷா, யூ வில் பிகம் எஸ் கேசவா என்று பரமசிவன் ஸ்தோத்திரம் பண்ணுறார். கைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத்து கேசவ நாம வாக் அப்படின்னு சொல்கிறோம். ஆகையாலே மற்றவர்களுக்கு ஜகத்காரணத்துவம் என்பது சித்திக்காது. ஏனென்றால் அவர்களே பகவானிடமிருந்து தோன்றிய காரணத்தினாலே அவர்கள் ஜகத்துக்கு நிர்வாகர்கள்னு அர்த்தம். சர்வேஸ்வரனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய நியமனத்தினாலே அவர்கள் லோகபாலகர்களாக திகழ்கிறார்கள். திக்பாலகர்களாக லோகபாலகர்களாக திகழ்கிறார்கள். சில பேருக்கு திக்பாலகர்கள்னு பேர், சில பேருக்கு லோகபாலகர்கள்னு பேர். அவளுக்கு என்ன செக்ஷன், அவளுக்கு என்ன போர்ஷன், அவளுக்கு என்ன கண்டென்ட், அவ்வளோதான். அது தவிர வேறு கிடையாது. அது தவிர வேறு தேவையும் இல்லை, வேறு தவிர பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னும் அவளுக்கு அந்த பவரும் கிடையாது. இதையும் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? அவளுக்கு அத்தகையதொரு பவரும் கிடையவே கிடையாது. ஆகையால் ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவா ஏகா நாராயணஹா. மேலும் யாரு? அச்சுத என்று அர்ஜுனன் நினைக்கிறான். அச்சுதனா ஆசிரியர்களை ஒருபொழுதும் கைவிடாதவன் அர்த்தம். சுத்தம்னா நழுவுறது. ஆசிரியர்களை யார் தன்னை வந்து அடைகிறார்களோ, யார் தன்னை பூஜிக்கிறார்களோ, யார் தன்னிடத்தில் சரணம் என்று அடைகிறார்களோ அத்தகையவர்களை ஒரு பொழுதும் கைவிடாதவன் அச்சுதன். அப்போ நத் சமோஸ்தி அபியதிகா குதோன்யா. பெருமாளே உனக்கு சமமானவனே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா உனக்கு மேம்பட்டவன் யார் இருக்க முடியும்? உனக்கு சமமானவனே காண்பிக்கிறதுக்கு யாராலே முடியாது. உனக்கு சமமானவனை காண்பிக்கிறதுக்குன்றது சாத்தியமே இல்லை. அப்போ லோகத்திரையே அப்படி இங்கே இல்லை, இங்கே அங்கே மட்டும் லோகத்திரையே அப்படி கிருத்தகம் கிருத்தகம் அகிருத்தகம் இந்த 3 லோகங்கள் பிரதானமாக வச்சுக்கோங்க. எல்லாம் மீதி அத்தனையும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் செக்மெண்ட்ஸ். இதெல்லாமே என்ன ஆகிடும்? இந்த 14 லோகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இதனுடைய இன்னர் செக்மெண்ட்ஸு போர்ஷன்ஸு. ஆகையால் நீ சொன்னியான வித்தியாசமாக இருக்கும், அது விசேஷமாக இருக்கு. யாரை உனக்கு ஈக்குவலைஸ் பண்ணி சொல்ல முடியும்? யாரை உனக்கு எதிர்த்து சொல்ல முடியும்? உன்னை விட மேம்பட்டு சொல்ல முடியும்? அதான் என்ன சொல்கிறது தெரியுமோ இல்லையோ, சமாபியதிக தரித்திரஹா என்று பகவானுக்கு பெயர். தாரித்ரியம்னா யாருக்கிட்ட என்ன இல்லையோ அதுக்கு தான் தாரித்திரன்னு பேர். ஒருத்தர்கிட்ட பணம் இல்லைனா அவருக்கு தரித்திரன், ஒருத்தருக்கு ஞானம் இல்லைனா அதில் தரித்திரன், ஒருத்தருக்கு குழந்தை இல்லைனா அவருக்கு தரித்திரன், ஒருத்தருக்கு வீடு வாசல் இல்லைனா தரித்திரன், ஒருத்தருக்கு உறவுகள் இல்லைனா தரித்திரன். அந்த மாதிரி பகவானுக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது.
அதனால் சமாபியதிக தரித்திரன் என்று பகவான நாம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः न त्वत् समो अस्ति अभ्यधिकः न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव. लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यो लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
श्रीजयदेव बलितमति सुन्दर श्रीजयदेव बलितमति सुन्दर श्रीजयदेव बलितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् हरिचरण स्मरणो हरिचरण स्मरणं प्रति सम्प्रति हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता मनोरूपम् पुण्यवता अनुरूपम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे विहित இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ